Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் நோட்டீஸ் வழங்க முயன்ற அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலையத்தின் விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தப்படும் என கடந்த 2009ஆம் ஆண்டு அரசு அறிவித்தது. இதனால் முதற்கட்டமாக 146 நபர்களுக்கு மாற்று குடியிருப்பு வழங்கப்பட்ட நிலையில் 69 குடும்பங்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிராம மக்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்க முயன்ற நிலையில் அவர்களை ஊர் எல்லையிலேயே பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். மேலும் விறகு, முள்வேலி உள்ளிட்டவை அமைத்து பாதையை மறைத்த பொதுமக்கள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பெட்ரோல் கேனுடன் வந்த இளைஞர் ஒருவர் மரத்தில் ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்தார். அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் சின்ன உடைப்பு கிராமத்தில் அசாதாரண சூழல் நிலவியது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹைகோர்ட் உத்தரவுப்படி வரண்டாங்க. ஹைகோர்ட் உத்தரவுல என்ன போட்டிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே வெளியேற்ற சொன்னாங்க. உடனே வெளியேற்றுங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இன்ன வரைக்கும் அந்த கவர்மெண்ட் வர கிடையாது. கேட்டால் தேர்தல் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு சொல்றாங்க. நாங்கள் என்ன சொல்றோம், மேடம் நீங்கள் ஹைகோர்ட் உத்தரவுப்படி வர்றீங்க, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கோம், மேல் அப்பீல் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்க மாட்டீங்கன்னாடா, இல்லை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. என்ன சம்மந்தம் இல்லை கேட்டால் ஸ்டே ஆர்டர் வாங்கலைன்றாங்க. கவர்மெண்ட் அந்த ஆட்சி இருக்கிறப்ப அவங்க வக்கீல் ஆஜராங்க. இந்த இதில் இன்னும் வக்கீல் வரல, அப்புறம் எப்படி ஸ்டே ஆர்டர் இங்கே கொடுப்பாங்க? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.